சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய பிரஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடே கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த போர்ஷன் அவங்க ஃபுல்லாக படித்தாங்க, 8th சாப்டர் படித்தாங்க. ஆனால் இந்த வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ள இந்த கேள்வியை கேட்டார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்நாட்களில் பலவித பாஷக்காரராகிய புரஜாதியாரில் 10 புரஜாதி மனுஷருங்க ஒரு யூதனை பிடித்து கொண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, தேவன் உங்களோடே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடே கூட போவோம் என்று சொல்லுவார்கள் என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். பெரியவங்கள உடனே எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, என்னை பார்த்து யாராவது இது போல் சொல்லுவாங்களா, இல்லை சொல்லி இருக்கிறாங்களா, தேவன் உங்களோட இருக்கிறாருங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னா, அது யோசித்து பார்க்குறேன். சண்டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யோசித்து பார்த்தேன். ஒன்றும் அப்படி யாரும் சொன்னதா தெரியல. நான் தான் போய் அவங்களுக்கு இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சிலர் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க, சிலர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கிறேன். இப்படி தான் நீங்களும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி யாராகிலும் உங்களை பார்த்து இது போல் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த சாட்டிங்கில் போடுங்களேன். என்ன இது போல் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு பிரதர் சொன்னாங்கன்னு யாராவது சொல்ல முடியும்னா நான் டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், சீரியஸ்லி. ஏன்னா இது ஆண்டவர் பாருங்க, ஆவியானவர் மூலமாக சகரியா மூலமாக இங்கே சொல்றாரு, 10 புரஜாதி மக்கள் ஒரு யூதனை பிடிச்சிக்கிட்டு தேவன் உங்களோடு இருக்கிறாருப்பா அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், அதனால உங்களோட நாங்கள் வரோம், நீ போகிற இடத்துக்கு வரோம், உங்கள் ஆலயத்துக்கு நாங்கள் வரோம், உங்கள் தேவனை தொழுது கொள்கிறோன்னு சொல்கிறாங்க. யாராவது இருந்தீங்கன்னா போடுங்களேன், வேகமாக போடுங்க. என்னை இப்படி ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, இந்த வருஷத்தில் கேட்டாங்க, நான் சின்ன வயசில் இருக்குள்ள கேட்டாங்க, காலேஜ் படிக்குள்ள கேட்டாங்க. அப்படின்னு கேட்கலன்னா என்னை போல தான் நீங்களும் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யோசித்து நீங்கள் அப்புறம் கூட சிஸ்டர் கீதா கிட்ட நீங்கள் சொல்லலாம் இது பற்றி, இல்லை என்னை இப்படி ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு. அதுபோல் கேட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக பாராட்ட வேண்டிய விஷயம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது தேவன் உங்களோட இருக்கிறாருன்னு சொல்கிறது, அதாவது புரஜாதி மக்கள் என்னை பார்த்து சொல்லணும், நான் வேலை செய்கிற இடத்துல, ஹாஸ்பிட்டலில், வெளியில் எங்கே போகிறோன்னா அங்கே சொல்லணும், டாக்டர் உங்களோட தேவன் இருக்கிறாருங்கிறத நாங்கள் பார்க்குறோம், கேள்விப்பட்டோம், பார்க்குறோம், எனவே நீங்கள் போகிற இடத்துக்கு நாங்களும் வரோம் அப்படின்னு சர்ச்சுக்கு வரோங்க. அப்படி வந்திருந்தா இந்நேரம் நான் போகிற சர்ச்செல்லாம் இடமே பற்றிருக்காது பாருங்கள். இப்போ உங்கள் சர்ச்சிலெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க, இடமே பத்தாது. உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து 10 பேர் சொன்னாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் அந்த சர்ச்சில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல, கவுண்ட் பண்ணி பாருங்கள். 10 பேர் உங்களோட தேவன் இருக்கிறாருப்பா, உண்மையான தெய்வம் உன் கூட இருக்காரு சிஸ்டர், உங்களோட இருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன், எனவே நீங்கள் போகிற இடத்துக்கு நான் வரேன்னு சொல்லி வந்திருந்தாங்கன்னா உங்கள் சர்ச்சு இந்த பில்டிங் பத்தாது. நீங்கள் ஒரு 15 ஏக்கர் 20 ஏக்கர் இடம் வாங்கி பெருசாக ஓப்பன் ஏர் மீட்டிங் தான் நடத்தணும். இது வரைக்கும் அப்போ கேட்கல பாருங்கள், உங்களை யாரும் ஐடென்டிஃபை பண்ணலை. நாம் ஒரு மேத்யூன்னு பேர் வச்சுக்கிறதுனால, பிலிப்புன்னு பேர் வச்சுக்கிறதுனால, சாரான்னு பேர் வச்சுக்கிறதுனால, மேரின்னு பேர் வச்சுக்கிறதுனால தேவன் நம்மோட இருக்கிறாருன்னு புரஜாதி மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், கிடையாது. இன்றைக்கி பல கிறிஸ்தவங்களை பார்த்தாங்க, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவலான்னு சொல்கிற நிலைமைக்கு இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குங்க. இங்கே ஆனால் என்ன சொல்கிறாரு ஆண்டவர், வரப்போகுதுங்கிறாரு, சக்கரையா மூலம் சொல்கிறாரு, வரும் அப்படிங்கிறாரு, அப்படி நடக்கும்ங்கிறாரு. 10 பேர் ஒரு யூதனை பிடிச்சிக்கிட்டு தேவன் உங்களோட இருக்கிறாருன்னு சொல்லுவாருங்க. அதுதாங்க கிறிஸ்துவ அனுபவம், அதுதாங்க சாட்சி உள்ள வாழ்க்கை, அதுதான் சுவிசேஷம், அதுதான் புதிய ஆத்துமாக்களை கொண்டு வரும். இல்லைன்னா நாமவே சர்ச்சுக்கு வரமாட்டோம், நாமவே பாதி நாள் வர்றதில்லை பாருங்கள். கம்யூனுக்கு வருவோம், கல்யாணத்துக்கு வருவோம், அப்புறம் காணாமல் போய்டுறோம் பாருங்கள். எங்கள் சர்ச்சில் எல்லாம் கூட நான் பார்ப்பேன், கிறிஸ்மஸ் அன்றைக்கும் ஈஸ்டருக்கும் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறதில்ல. ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற சர்ச்சை விட வெளியில் ஷாமினாவில் 2 மடங்கு கும்பல் உட்காந்துருப்பாங்க விசிட்டு சர்ச்சுக்கு. கிறிஸ்மஸ் அன்றைக்கி இயேசு பிறந்தாரா இல்லையா, ஈஸ்டர் அன்றைக்கி இயேசு உயிர்த்தெழுந்தாரா இல்லையான்னு பார்க்குறதுக்கு வருவாங்க. அதனால் நாங்கள் போகிறது கிடையாது. கர்த்தருடைய கிருபையில் நாங்கள் அங்கே வந்துடுறோம், சென்னைக்கு வந்துடுறோம் அந்த 2 நாளும். அதனால் பிரச்சனை இல்லாமல் போயிடுது.
பாருங்களேன், இப்படிப்பட்ட அனுபவம் வேணுங்க. அப்படி இருந்திருக்காரு ஒருத்தர்னா, இருந்திருக்காரு. பலர் பைபிளில் அது போல் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர்கிட்ட வந்து இதே போல் சொல்கிறத நாம் பார்க்க முடியுங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே ஒருத்தரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, ஈசாக்கு. நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வேர்சஸ் வந்து 26, 27, 28 நான் வாசிக்கிறேன். 26, 27, 28. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். பாருங்களேன், அங்கே வந்து சகரியா தீர்க்கதரிசில என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோங்கிறாங்க. ஆனால் இங்கே ஈசாக்கு கிட்ட அபிமெலேக்கு, அவர் வந்து ராஜா, அவர் பெலிஸ்திய ராஜா, அவரும் அவருடைய சேனாதிபதியும் அவருடைய ஃப்ரெண்டும் 3 பேர் வந்து ஈசாக்கு கிட்ட சொல்கிறாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். we have seen, நாங்கள் பார்த்துட்டோம்ப்பாங்கிறாரு. கேள்விப்படல, யாரோ வந்து சொல்லலை, உன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, உன்னோட கர்த்தர் இருக்கிறாரு, உன்னோட உண்மையான தெய்வம் இருக்கிறாருன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. என்னுடைய தலைவர் வந்து சொன்னான், இல்லை நாங்கள் கண்டோம். அவங்க கண்களால் பார்த்துருக்குறாங்க. ஈசாக்கு வாழ்க்கை அப்படி இருந்ததை அவங்க பார்த்துருக்குறாங்க. பிரியமானது, கர்த்தர் அவரோட இருந்தாருங்கிறதுக்கு என்ன அடையாளங்கள் இருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய இருக்குது. ஆனால் நான் இதே சாப்டர்ல இருந்து 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1, 12 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். 12ஆம் வசனம், ஈசாக்கு கேரார் தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஹல்லேலூயா. இப்போ இங்கே பார்க்குறோம், ஆபிரகாம் பீரியடில் எப்படி ஒரு பஞ்சம் வந்ததோ, ஈசாக்கு சமயத்திலும் வாழ்க்கை அந்த வாழ்ந்த நாட்களிலும் ஒரு பஞ்சம் வந்தது. எனவே ஈசாக்கு அவனுடைய குடும்பம் எல்லாம் மேய்ப்பர்கள் அவனுக்கு இருக்கிற எல்லாரோடவும் சேர்ந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேராருக்கு போகிறாங்க. அங்கே வந்து அபிமெலேக்கு வந்து ராஜா, பெலிஸ்திய ராஜாவாக இருக்கார். அங்க போய் தங்கி இருக்கிறாரு, சிட்டிக்குள்ள தங்கி இருக்கிறாருங்க. அந்த சமயம் பஞ்சம் இருக்கிறது, ஊரெல்லாம் பஞ்சம், நாடெல்லாம் பஞ்சம். அந்த சமயத்துல ஈசாக்கு என்ன பண்றாருன்னா விதை விதைக்கிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான் அப்படின்னு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இப்போ இந்த ஒரு 2 வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஈசாக்கு கிட்ட வந்து அந்த அபிமெலேக்கு என்னத்தை பார்க்கிறாருன்னா அவனுடைய விசுவாசத்தை பார்த்தாரு, அதனால கிடைச்ச ஆசீர்வாதத்தை ரெண்டையும் பார்த்தாருங்க. அப்போ இந்த பிளஸ்ஸிங் அண்ட் ஃபெய்த், கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஈசாக்கோட இருக்கிறாருங்கிறத அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? எல்லாருக்கும் பஞ்சம், ஒருத்தருக்கும் விளைச்சல் இல்லை, எல்லார் வீடுலேயும் பஞ்சம், நாடு ஃபுல்லாக பஞ்சம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈசாக்கு என்ன பண்ணுறாருன்னா விதைய போடுறாரு. ஆண்டவர் வந்து அவனுடைய விசுவாசத்தை பார்த்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே ஆண்டவர் வந்து ஒருத்தனுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இருக்கிறாருன்னா ஜனங்க வந்து என்னுடைய விசுவாசத்தை பார்க்கணும். இக்கட்டான சூழ்நிலையில், பிரச்சனைகள் மத்தியில், வியாதிகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் நாம் எப்படி வாழறோங்கிறது தான் வந்து ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரா இல்லையான்னு புரஜாதி மக்கள் தெரிந்து கொள்வாங்க. நாம் ஜெபிக்கிறதில்ல, நாமவே வேதம் வாசிக்க மாட்டோம், சர்ச் பக்கமே போக மாட்டோம், அடப்போப்பா அங்கே போய் என்ன நடந்தது, இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இருந்ததுன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு தேவன் உங்களோட இருக்கிறாருன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. அதாவது நல்லா இருந்தால் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு சர்ச்சுக்கு போகிறது வர்றது, நமக்கு பிரச்சனை வந்துருச்சுனாக்க அப்படியே விட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கிறது, அப்படி இருக்கிறது இல்லைங்க. ஒரு ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு, கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்னா முதல்ல வந்து உங்களுக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஆசீர்வாதம் தானாக வருங்க. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். எவ்ரி கிறிஸ்டியன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரியலைஸ் திஸ் இம்பார்ட்டண்ட்.
ஃபெய்த் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். இந்த ஃபெய்த்தும் பிளஸ்ஸிங்கும் வந்து ரெண்டும் ஒன்றா சேர்ந்தது. இதை பிரிக்க முடியாது. விசுவாசம் இல்லைன்னா ஆசீர்வாதம் கிடையாதுங்க. இன்றைக்கு அநேகர் விசுவாசம் இல்லாதபடிக்கு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறது, அவர்கிட்ட சொல்கிறது, இவர்கிட்ட சொல்கிறது, பாஸ்டர்கிட்ட ஜெபிங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஜெபிக்கிறது கிடையாது. இவங்க வந்து விசுவாசமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது போல் இருக்கக்கூடாது. இங்கே ஈசாக்கின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அங்கே விசுவாசம் காணப்பட்டது. அதன் மூலம் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதை வந்து இந்த அபிமெலேக்கு பார்க்கிறதை நாம் முதலாவதாக பார்க்கிறோம். ரெண்டாவதாக குணாதிசயம் ஈசா கிட்ட என்ன இருக்குன்னா 16-17 அதே சாப்டரில் ஆதியாகமம் 26 நான் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கில மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு கேரார் நகர எல்லைகளை விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். நீங்கள் இந்த சாப்டரை ஃபுல்லாக படிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஆனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். இங்கே அவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்த அபிமெலேக்கு என்ன ஆயிடுறாருன்னா, அவர் வந்து சொல்லிடுறாரு ஈசாக்கு கிட்ட, அப்பா நீயும் கும்பலம் என்ன பண்ணுங்க, எங்கள் நகரத்தை விட்டு போயிடுங்கப்பா, நீங்கள் எங்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்க, உங்களோட தேவன் இருக்கிறாருங்கிற மாதிரி தெரியுது, நீங்கள் அதனால் எங்களோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, அவருடைய எல்லா அவங்க குடும்பம் மற்ற எல்லா அவங்க வேலைக்காரர்கள் ஆடு மாடுகள் எல்லாத்தோடையும் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா கேரார் சிட்டியை விட்டுட்டு கேரார் வேலிக்கு பள்ளத்தாக்குக்கு வந்துடுறாரு, கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்டுக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து தங்குறாருங்க. அங்கே தங்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. அவருடைய வேலைக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா துறவு தோன்றாங்க, அதாவது கிணறு தோன்றாங்க, தண்ணீர் வேணும் இல்லைங்களா, அதற்காக தோன்றாங்க. அப்போது முதல் ஒரு துறவு பண்ணுறாங்க, அங்கே தண்ணீர் வருது. ஆனால் அந்த கேரார் ஒரு மெய்ப்பர், அபிமெலேக்கினுடைய மெய்ப்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சண்டை பண்ணுறாங்க, இது எங்களோடதுப்பா, இதெல்லாம் உங்களுக்கு கிடையாதுன்னு. உடனே ஈசாக்கு அவங்கெல்லாம் வந்து திருப்பி அங்கே இருந்துட்டு கொஞ்சம் தள்ளி வந்து திரும்பவும் தோன்றாங்க. அங்கே வந்து திரும்ப வந்து தண்ணீர் வருது. முதல்ல வந்து அந்த துறவுக்கு பேர் ஏசேக்குன்னு பேர் வைக்கிறாரு. ரெண்டாவதும் திருப்பியும் சண்டை பண்ணுறாங்க, அதுக்கு சித்தனான்னு பேர் வைக்கிறாரு. அப்புறம் அங்கேருந்து இன்னமும் தள்ளி வந்துடுறாரு, கேராரூர் பள்ளத்தாக்குலேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து திருப்பி தோன்றாங்க. அப்போது வந்து திரும்பவும் துறவு அந்த கிணறுல தண்ணீர் வருகிறது. அதோட விட்டுட்டாங்க கேரார் மைப்பர்கள்லாம். சரி போங்கடா, எக்கடா போங்க, இவனு எங்கே போய் தோண்டினாலும் என்ன தான் நடக்குது, தண்ணீர் வருது அப்படின்னு விட்டுடுறாங்க. அதுக்கு பேர் தான் ரெகோபாத் அப்படின்னுட்டு ஈசாக்கு பேர் வைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாருங்களேன், அவங்கள தொடர்ந்து அவங்க தொந்தரவு பண்ணுறாங்க. நகரத்தை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. பள்ளத்தாக்குலேயும் அவங்க செய்கிற காரியங்களை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். அங்கே எங்கே அவங்க தோண்டினாலும் அங்கே தண்ணீர் வருது. அதுதான். அப்போ அதை பார்த்து தான் அவங்க சொல்கிறாங்க, அப்பா உன்னோட கர்த்தர் இருக்கிறாருன்னு. இப்படி இருக்கணுங்க. நீங்கள் எங்கே போய் தோண்டினாலும் என்ன சட்டம் வந்தாலும், இப்போ நம்ம எஃப்சிஆரியாக்காக ஜெபம் பண்ணணும், எந்த சட்டம் வந்தாலுங்க நீங்கள் வந்து கர்த்தர் உங்களோட இருக்காரு, என்னோட இருக்கிறாருன்னா நாம் எதை செய்தாலும் ஆண்டவர் அதை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே ஈசாக்கு பார்க்குறோம், he had endurance as well as he had endless effort. அவனுக்கு வந்து ஒரு சகிப்புத்தன்மை, அதாவது விரோதமாக காரியங்களை பண்ணுறாங்க, அவங்களோட நின்று அவங்க சண்டை போடலை. அந்த ஏசுக்குங்கிற இடத்துல அந்த தோன்றாங்க, தண்ணி வருது, அவங்க சண்டை பண்ணுறாங்க, உடனே விலகி போயிடுறாரு. அதுதான் வந்து இட்ஸ் அ குட் ஹேபிட். ஒரு கிறிஸ்டியன் வந்து he should not fight against his enemies or unbelievers. நீங்களும் நானும் வந்து அன்பிலீவரோட சண்டை பண்ணிட்டு இருக்கிறோன்னா நாம் வந்து கிறிஸ்டியன் கிடையாது. நம்மோட ஆண்டவர் இருக்கிறாருங்கிறதுக்கு எந்த விதமான அடையாளமும் கிடையாதுங்க. இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த செய்தியை கேட்குற நீங்களும் நானும் நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசம் இல்லை, நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் இல்லைன்னா நாம் வந்து யோசிக்கணும், நம்மோட ஆண்டவர் இருக்காரா இல்லையான்னுட்டு. ரெண்டாவது, சகிப்புத்தன்மை இல்லை. மற்றவங்க செய்கிற சின்ன காரியங்களை கூட நம்மளால் பொறுத்துக்க முடியல. ஒரு சர்ச்சிலேயே பார்க்குறோம், அநேகரை நான் பார்க்குறேன், ஒரு பிரதரை ஏதாவது ஒன்று சொல்லிட்டாரு, ஒரு சேரு நம்ம உட்கார வாரம் உட்கார சேரில் அவர் வந்து முன்னாடி உட்காந்துட்டாருன்னா டென்ஷன் ஆயிடுறது. ஏன் சேர் அது, என்ன வாஞ்சாரு ஏன் சேரு, எதுவுமே கிடையாது. சபையில் ஒற்றுமை இருக்கா, சகிப்புத்தன்மை நமக்கு இருக்குங்களா? நம்மக்கிட்ட தேவன் இருக்கிறாருன்னு எப்படிங்க புறஜாதி மக்கள் வருவாங்க? 10 பேர் வந்திருந்தா இன்னைக்கு சர்ச் நிரம்பி ஒழிஞ்சிருக்காதா? நம்மக்கிட்ட சகிப்புத்தன்மை இருக்குங்களா? விடாமுயற்சி இருக்கா? ஒன்றில் வந்து காரியம் தோத்துட்டோம், இதில் வந்து விரோதமாக நமக்கு பண்ணுறாங்க, அடுத்தது உடனே பாருங்கள், ஏசேக்கிலேருந்து சித்னாலேருந்து ரெகோபாத். அவர் ஈசாக்கு விடலை, விடாமுயற்சி அவருக்கு. ஆண்டவர் என்னோட இருக்காருப்பா, நான் எத்தனை தடவை தோண்டினாலும் ஆண்டவர் எனக்கு ஜெயம் கொடுப்பார்.
ரெண்டாவது அவரிடத்துல பார்க்கிறோம், அந்த என்டியூரன்ஸை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மூன்றாவதாக நான் ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். பெயர்சபாவில் அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். ரெகோபாத்து முடிஞ்ச பிறகு அங்கேருந்து ஈசாக்கு ஃபுல் டீமும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெயர்சபாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து தங்குறாங்க. அப்போ தங்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். நான் உன்னுடைய தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாருங்க. உடனே ஈசாக்கு என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். ஈசாக்கு இருந்த அந்த மூன்றாவது ஒரு குணம் என்னன்னு பாருங்கன்னா கிராட்டிடியூடுங்க. ஹி ஹேட் கிராட்டிடியூட். ஆண்டவர் வந்து என்னை கேராரில் வந்து 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அதற்கு பின்பு கேரார் பள்ளத்தாக்கில் நான் தோன்ற இடத்துலலாம் தண்ணீரை உண்டாக்குனாருங்க. நான் தோன்ற இடமெல்லாம் அதுதான், தொட்டது தொலங்கணும், வச்சது விளங்கணும். தேவன் உங்களோட இருக்கிறாரு. நீங்க ஒரு கரத்தை வச்சிங்கன்னா அங்க ஆசீர்வாதம் உண்டாகணும், தண்ணீர் வரணும், கடன் மாறணும், வியாதி மாறணும். உங்களோட தேவன் இருக்கிறாருங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். இங்கே ஈசாக்கு உடனே என்ன பண்றாரு, இதெல்லாம் செஞ்சார் ஆண்டவர், என்னை ஆசீர்வதிச்சாரு, ரெகோபாத்தில் ஆசீர்வதிச்சாரு, 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு அப்படின்ற நன்றி உணர்வோட he had gratitude and worshipped his name, worshipped his God. ஆராதனை செஞ்சாரு, வழிபாடு பண்ணினாருன்னு தமிழ்ல இருக்குங்க. வழிபாடுன்னா என்ன, ஒரு கும்பலா கூடி ஆராதிக்கிறது. சர்ச் அதுக்கு தான். சர்ச் இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட். சர்ச் இஸ் அ பிளேஸ் ஃபார் வர்ஷிப்பிங் காட். நம்ம வீட்டில் ஜெபிக்கலாங்க, பைபிள் படிக்கலாம், அது வேற. ஆனால் சர்ச் தான் வந்து இட்ஸ் அ வர்ஷிப்பிங் பிளேஸ். அதனால்தான் நம்ம வேதத்தில் பார்க்கிற புதிய ஏற்பாட்டில் சபை கூடி வருதலை மற்றவர்கள் விட்டு விடுகிறது போல நீ விட்டு விடாதே அப்படிங்கிறார். ஆண்டவர் உங்களோட இருக்காருங்களா? உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுவாங்களா ஜனங்க? யாராயிலும் ஒருத்தர் சொல்லுவாங்களா? 10 பேரை நம்மளை பிடிச்சிக்கிட்டு சொல்ல வேணாம், தேவன் உங்களோட இருக்கிறாருன்னு. அசோக், தேவன் உன்னோட இருக்காருப்பா. டாக்டர், உன்னோட தேவன் இருக்கிறாரு. உன் கர்த்தர் உன்னோட இருக்கிறத நான் பார்க்குறேன்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்களா? நம்ம வாழ்க்கை மாறணுங்க. நம்ம வாழ்க்கை மாறணும் பிரியமானவர்களே. ஈசாக்கு பார்க்குறோம், விசுவாசத்தோடு விதை விதைத்தார், ஆசீர்வாதம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நீங்கள் அடுத்த வசனத்தெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர ஐஸ்வர்யவனாக மாறுகிறார். அதனால தான் அபிமெலேக்கு ராஜாங்க, அந்த நாட்டுக்கு ராஜா. அவன் வந்து சொல்கிறான், அப்பா சாமி நீ இங்கேருந்து போயிடு, நீ எங்களை விட பயங்கர பலத்தவன் ஆயிட்டேன்றார். ரெண்டாவது, தொடர்ந்து அவங்க தோண்டின அந்த துறவுகளை எல்லாம் வந்து சண்டை போடுறாங்க. ஏசேக்கில் போடுறாங்க, சித்தனாவில் போடுறாங்க. ஆனால் ஈசாக்கு வந்து அந்த சகிப்புத்தன்மையோடு விடாமுயற்சியோடு, என்னோட கர்த்தர் இருக்கிறார்ப்பா, 1000 பேர் எது செஞ்சாலும் நான் திரும்ப திரும்ப அதையே செய்வேன். ரெகோபாத்தை ஆண்டவர் கொடுத்தார். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்கிறாரு பெயர்சபாவில், நான் உன்னுடைய தகப்பனுடைய தேவன், உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உடனே நன்றி செலுத்துறார் ஈசாக்கு. ஆண்டவரே நன்றி. அவர் மட்டும் செய்யலை, அவரோட இருந்த குழந்தைகள், பெரியவர்கள், மேய்ப்பர்கள், வேலையாட்கள் எல்லாம், ஆடு மாடுகள். அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் வர்ஷிப்னா ஃபுல் டீமுங்க, எல்லாம் ஆடு மாடுகள் கூட அந்த நாளில் தேவனை நோக்கி பார்க்கணும்னு வேதத்தில் இருக்குங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? நன்றியோடு இருக்கிறோங்களா? ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை நமக்கு செஞ்சுருக்காரு. தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார், தொடர்ந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நன்றி நம்மக்கிட்ட இருக்கா? நன்றி இருக்குன்னா வழிபாட்டில் கலந்துக்கிறோமா? ஆராதனையில் கலந்து கொள்கிறோமா? இந்த சபை என்னுடைய சபைன்னு நம்ம யாராகிலும் யோசிக்கிறோமா? ஏதோ பாஸ்டர் நடத்துகிறாரு, அது அவருடைய வேலை. இது என்னுடைய சபை, என்னுடைய தேவன் இங்கே இருக்கார், என்னோட இருக்கிறாரு. யாராகிலும் நம்ம பார்த்து கேட்டுருக்காங்களா? கர்த்தர் உங்களோட இருக்கிறாருங்கிறத நாங்கள் பார்த்தோன்னு சொல்ல வேணாங்க, கேள்விப்பட்டோன்னாவது சொல்கிறாங்களா? அப்படி இல்லைன்னா இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஈசாக்கு போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நான் போய் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். என்னை பார்க்குறவங்க சொல்லணும், உன்னோட கர்த்தர் இருக்காருப்பா, நீ எங்கேப்பா போகிற சர்ச்சுக்கு, நான் வரேன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு மாறுதலை கொடுங்கன்னு சொல்லுவோம்மா. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, என்னை முதல்ல உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னப்பா. ஈசாக்கை பார்த்தா அபிமெலேக்கு அந்த ராஜா சொல்கிறார், கர்த்தர் உன்னோட இருக்கிறாருப்பா, அதை நாங்கள் பார்த்துட்டோம்.
நாங்களும் வரோம், உன்னோட சேர்றோம். நீ போகிற ஆலயத்துக்கு நாங்கள் வரோம், உன்னுடைய தேவனை தொழுது கொள்கிறோன்னு சொல்கிறத நாங்கள் பார்த்தோமாப்பா. என் வாழ்க்கையை மாற்றுங்க. ஹாஸ்பிட்டலில் என்னை பார்த்து யாராகிலும் ஒருத்தர் அப்படி சொல்லணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை மாற்றுங்க. என்னுடைய அவிவிசுவாசம் நீங்கட்டும். சகிப்புத்தன்மை எனக்கு கொடுங்கப்பா. எல்லாத்துக்கும் கோவப்படுறேன், எல்லாத்துக்கும் சண்டை போடுறேன். இல்லை ஆண்டவரே, எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறீங்க என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில். நன்றி உணர்வை தாங்க. நாங்கள் குடும்பமாக வரணும், இன்னும் ஃப்ரெண்ட்ஸோட ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்யணும். அப்படி பெரிய மாற்றத்தை கொடுங்கப்பா. செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே நீங்கள் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.